இந்திய அரசியல் அமைப்பை மதிக்காத மத்திய அரசு சர்வாதிகார செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைகிறார். அவருமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. 2026 கள நிலவரம் எப்படி இருக்குது? 2026 இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த தேர்தலை விட 2021 26 மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம். கருத்து கணிப்பும் இந்தியா கூட்டணி 5 விழுக்காடு வாக்குகள் அதிகரித்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது. இந்த 5 என்பது 10 விழுக்காடாக மாறும். அந்த அளவிற்கு களப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கமும் கட்சியை வளர்ப்பதற்கு, இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு, காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பதற்கு எல்லா பணிகளையும் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் எங்களிடமிருந்து சென்றவர்கள், அமைதியாக இருந்தவர்கள், அவர்களை எல்லாம் இயக்கி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து நாங்கள் எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்து அவர்களுக்கு அடையாள அட்டை QR கோடோடு கொடுத்து இப்பொழுது புத்துணர்வு கூட்டி வருகிறோம். இது இந்தியா கூட்டணிக்கு இன்னும் வலிமை சேர்க்கும். காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறும். இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் இந்த தேசம் வலிமை பெறும். அந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றாதான் நான் நிதியை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்க? இது ஆணவ பேச்சு, அராஜக பேச்சு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான பேச்சு. கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கிறது. மாநில பட்டியலிலேயோ ஒன்றிய அரசின் பட்டியலிலோ இல்லை. ஸ்டேட் லிஸ்ட் ஆர் சென்ட்ரல் லிஸ்ட் கிடையாது. இது கங்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த கங்கரன்ஸ் லிஸ்ட் என்னாவே பொதுப்பட்டியல்னாவே ஒரு மாற்றங்கள் வரும் பொழுதும் அதை மாநில அரசுகளோடு கலந்து பேசி ஒப்புதல் வாங்கி அவர்களுக்கு ஏற்புடையதா என்று பார்த்து தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒருவேளை ஒரு மாநிலம் இதை நிராகரிக்கிறது, இந்த மாநிலத்திற்கு இது உகந்தது அல்ல என்று சொன்னால் அதை கைவிட வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தையே மதிக்காத மோடி அரசு, பாஜக அரசு தொடர்ந்து இப்படிப்பட்ட சர்வதிகார செயலில் ஈடுபட்டு இருக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்களிப்பு 60 விழுக்காடு 2226 கோடியை அவர்கள் அளித்தே தீர வேண்டும். இப்போ தவிக தலைவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? எல்லாம் அரசியல் தான். ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஒருபோதும் பாஜக தமிழகத்தில் கால் நூற முடியாது. கடந்த முறையும் எல்லா சித்து விளையாட்டும் பண்ணார்கள். இப்போது சித்து விளையாட்டுகளில் அதிமுகவுடைய கட்சிகளில் எப்படியாவது சீர்குலைக்கலாமா, தவிகவை இழுக்கலாமா, இதையெல்லாம் குறுக்கு வழியில் பேக்டோர் பாலிடிக்ஸ். இதுதான் பிஜேபிக்கு கைவந்த கலை. என் தலைமையில் அணி திரள்வோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிக தலைவர் விஜய் ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ஆட்சியிலும் பங்கு, நிர்வாகத்திலையும் பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை தீவிரமாக செய்து வருகிறது. அதனால் தவிக கொடுக்குற அழைப்புக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்றது, உறுதியானது, நிலையானது, மக்களுக்கானது. இதில் உண்மையுள்ள கூட்டணி, உண்மையான கூட்டணி. இதை யாரும் சிதைக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. ஒரு செங்கல்ல கூட பேத்து எடுக்க முடியாது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.